அருண் மற்றும் அவன் அண்ணி மோனி சிறு நகரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் புது வீடாக நகர்ந்து செல்கிறார்கள். அது பழமையான பெரிய வீடு. அப்பா, இந்த வீடு ரொம்ப பழைய மாதிரி இருக்கு. ஆமா, பழையதுதான். ஆனா நல்ல பராமரிப்பு செய்திருக்காங்க. வீட்டின் உள்ளே இருட்டாக இருக்கிறது. வீடின் தரை மரத்தால் ஆனது. அவர்கள் நடக்கும்போது மரத்தடுகள் கச்சம் கச்சம் என ஒலிக்கிறது. அன்றிரவு அருண் உறங்குவதற்கு முன்னால் சுவரில் தொங்கும் பழைய கடிகாரம் ஓசை செய்கிறது. இரவு மங்கும்போது அடிக்கடி ஒலிகள் கேட்கின்றன. என்ன ஓசை இது? சும்மா காற்று அடிக்கிறதா? வீட்டு மாடியிலிருந்து கீறல் போன்ற சத்தம் கேட்கிறது. அருண் மற்றும் மோனி மெதுவாக தனது மாடிக்கு சென்று ஒலி வருவதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களுடைய மாடியில் பைக்குகை சேரும்போது ஒரு மெல்லிய வெள்ளை உருவம் காற்றில் மிதக்கிறது. அது பேய் போல பாவனையை காட்டுகிறது, ஆனால் பயமுறுத்தாமல் இருக்கிறது. என்ன வணக்கம், பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட விளையாடதான் வந்தேன். நீங்க யாரு? நான் இந்த வீட்டுல நிறைய ஆண்டுகளாக இருந்தேன். எனக்கு நண்பர்களே கிடையாது. நீங்க என்னோடு விளையாடுவீங்களா? அருண் மற்றும் மோனி அந்த பேயிடம் பழகி பேச ஆரம்பிக்கிறார்கள். பேய் ரொம்ப நன்றாக உள்ளது மற்றும் பைத்தியமான சிரிப்புகள், ஆனால் குழந்தைகள் மீது அன்பு காட்டுகிறது. நீ பயமுறுத்துற பேய் இல்லையா? இல்ல, நான் நல்லபடியான பேய். உங்ககிட்ட கொஞ்சம் விளையாட ஆசை. ஒரு நாள் அந்த பேய் கொடுகிறது. நான் என் வேலையை முடித்து விட்டேன். இப்போ என்னோட பயணம் முடிந்தது. உங்க சமுதாயத்துல இனி பயப்பட வேண்டாம். நீங்க எப்பவும் வருவீங்களா? இல்லை, ஆனா உங்க நினைவில் நான் வாழ்வேன். பேய் மெல்ல மறைந்து விடுகிறது. குழந்தைகள் ஒரு பயமின்றி நல்ல அனுபவம் பெற்று வீட்டை விடுகின்றனர். அந்த அனுபவத்தின் பிறகு அருண் மற்றும் மோனி பயப்படாமல் அந்த வீட்டில் உறங்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த பேய் அவர்கள் நண்பன் ஆகிவிட்டது மற்றும் அந்த வீடு இனி பேய் தோணும் வீடு அல்ல, அது மகிழ்ச்சியான வீட்டாக மாறியது. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி: பயத்தை வெல்ல உற்சாகமாக பழகுங்கள், ஏனெனில் எல்லா பயமும் உண்மையானதல்ல.